ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு பெண் சாணம் சேகரிப்பதற்காக ஒரு கூடையுடன் சென்றாள். அவள் ஆற்றின் கரையில் இருந்த ஒரு சிறு மண்மேட்டின் மீது தனது கூடையை வைத்துவிட்டு சென்றாள். திரும்பி வந்து கூடையை எடுக்க முயன்றபோது அவளால் அதை நகர்த்தவே முடியவில்லை. ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தும் கூடையை அசைக்க கூட முடியவில்லை. அப்போது அந்த பெண்ணின் உடலில் அம்மன் இறங்கி அருள் வந்து, நான் இந்த இடத்தில் மாரியம்மனாக குடிகொண்டிருக்கிறேன், எனக்கு இங்கே ஒரு ஆலயம் எழுப்புங்கள் என்று கூறினாள். அம்மன் இருந்த அந்த இடத்தை சுற்றிலும் தோண்டிய போது அங்கே அழகான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அப்படி உருவானதுதான் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில். 2. இருக்கங்குடி என்ற பெயர் வர காரணம். இந்த தலம் 2 ஆறுகள் அர்ஜுனா நதி மற்றும் வைப்பாறு சேரும் இடத்தில் உள்ளது. 2 ஆறுகள் இருக்கும் சந்திக்கும் இடத்திலுள்ள குடி ஊர் என்பதால் இது இருக்கங்குடி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயில் ஆற்றின் நடுவே தீவு போல அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது. 3. அம்மனின் தனிச்சிறப்புகள். சாய்ந்த திருமுகம். இக்கோயிலில் அம்மன் சிறிது சாய்ந்த நிலையில் காட்சியளிக்கிறாள். தன்னை தேடி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்பதற்காக அவள் காது கொடுத்து கேட்பது போல இந்த அமைப்பு இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அண்ணன் தங்கை உறவு. சமயபுரம் மாரியம்மனைப் போலவே இருக்கங்குடி மாரியம்மனும் மகாவிஷ்ணுவின் தங்கையாக கருதப்படுகிறாள். நோய் தீர்க்கும் தீர்த்தம். இங்குள்ள ஆற்று மணலை உடலில் பூசிக்கொண்டு ஆற்றில் நீராடினால் தீராத வியாதிகளும் தோல் நோய்களும் குணமாகும் என்பது ஐதீகம். 4. முக்கிய நேர்த்திக்கடன்கள். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செய்கிறார்கள். 1. அக்னி சட்டி. கையில் தீச்சட்டி ஏந்தி கோயிலை சுற்றி வருதல். 2. 1000 கண் பானை. அம்மை நோய் நீங்க அம்மனுக்கு 1000 கண் பானை எடுத்து வருதல். 3. வெல்லம் போடுதல். ஆற்றில் வெல்லத்தை கரைப்பது. இதன் மூலம் உடலில் உள்ள கட்டிகள் கரையும் என்பது நம்பிக்கை. 4. உருவங்கள் சமர்ப்பித்தல். உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் அதே போன்ற வெண்கல அல்லது மண் உருவங்களை சாற்றுதல். 5. ஒரு உணர்ச்சி பூர்வமான உண்மை. இந்த கோயில் ஆற்றின் படுகையில் இருப்பதால் மழை காலங்களில் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அம்மன் சிலையை பாதிக்கும் சூழல் ஏற்படும். ஆனால் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் கருவறைக்குள் தண்ணீர் புகுவதில்லை என்பது இந்த தாயின் சக்தியாக கருதப்படுகிறது. நம்பினோரை கைவிடாதவள் இருக்கங்குடி மாரியம்மன்.